இது வந்து 88வது ப்ராப்ளம் மெர்ஜ் சார்ட்டட் அரே. இப்போ 2 அரே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரேக்கான லென்த் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு அரே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த அரேக்கான லென்த் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ அந்த 2 அரேயையும் மெர்ஜ் பண்ணணும். 2 அரேயையும் ஒரு அரேவா மாத்திட்டு அதுக்கப்புறமா அந்த அரேவை சார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதை எப்படி போடலாம்னு பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரே கொடுத்துருக்காங்களா, அந்த அரே என்னது 1 2 3. நீ இந்த ஜீரோஸ் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? வேல்யூஸ் மட்டும் கன்சிடர் பண்ணா போதும். நெக்ஸ்ட் இன்னொரு அரே என்னது 2 5 6. இப்போ இதோட லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா m ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட லென்த் என்னன்னா n ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்றேன்னா இதை ஒரே அரேவா மாத்துறேன். 1 2 3. இப்போ என்னது 2 5 6ன்னு மாத்தணும். நெக்ஸ்ட் இதை சார்ட் பண்ணணும். இதை சார்ட் பண்ணனா கிடைக்கும் 1 2 3 5 6 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, இதுக்கு நம்ம ஒரு ஃபார் லுக் யூஸ் பண்ணாலே போதும். ஆனா ஒரு ஃபார் லுக்ல உனக்கு வந்து ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணதான் தெரிஞ்சு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஃபார் லுக்ல 2 வேரியபிள் யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இப்போ இங்க பாரு. இப்போ இதோட லென்த் என்னது 3. இப்போ இங்க பாத்துக்கோ, இது 1, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. இது இருந்துச்சுன்னா 0 1 2. இது லென்த் என்னது 3. இப்போ இந்த 3ய வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ j ஈக்குவல் டு 3ன்னு ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ இதுக்கு இந்த அரேக்கான இது வந்து ஃபர்ஸ்ட் அரே தானே, இது வந்து num1, அதாவது nums1. ஓகேவா? இப்போ nums1 of j பாத்துக்கோ, nums1 of j ஈக்குவல் டு nums2 of i. i வந்து ஃபார் லூப்ல இட்டரேட் ஆகும் வச்சுக்கோ. nums2னா இந்த அரேயோட ஃபர்ஸ்ட் இது வந்து இது வரும். இப்போ இங்க பாரு, j என்னது 3. இது nums1ல இது nums of 1 வந்து 0, இது nums of 1 வந்து இது, nums of 2 இது வந்து, nums of j வந்து 3, nums of j இங்க இருக்கும். ஏன்னா அடுத்த எலமெண்ட், இந்த எலமெண்ட் ஈக்குவல் டு என்னது nums2 ஓட i. nums2 ஓட i ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்னா வரும் 2. ஸோ அது மாதிரி ஃபார் லூப் போக போக 5 இங்க வரும், 6 இங்க வந்துடும். இப்போ இந்த அரே என்னது, இது நம்ம ஒன்னு அரே. இந்த நம்ம ஒன்னு அரே ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னது அரே டாட் டாட் ஆஃப் என்ன, எந்த அரே num1 அரே. ஓகேவா? இப்போ பாரு, இப்போ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ நான் சொல்லி தரேன் எப்படி அந்த ஃபார் லூப் கிரியேட் பண்றதுன்னு. ஃபார் ஃபர்ஸ்ட் இன்ட் i ஸ்டார்டிங்ல 0ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? அடுத்தது இங்க வந்து கோலன் கொடுத்துடக்கூடாது, ஏன்னா 2 வேரியபிள் யூஸ் பண்ணும்போது அதனால கமா கொடுக்கணும். j ஈக்குவல் டு எங்க ஸ்டார்ட் பண்ணணும், j வந்து கரெக்டா இந்த எலமெண்ட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் பண்ணணும். ஸோ இது 0, இது 1, இது 2. அப்போ j வந்து 3 தான் பாயிண்ட் பண்ணணும். அவங்க கொடுத்தாங்க, லென்த் கொடுத்துட்டாங்க. அப்போ m, அப்போ j ஈக்குவல் டு m. இப்போ j ஈக்குவல் டு m. அடுத்தது i. இப்போ i வந்து செகண்ட் ஃபார் லூப்ல உள்ள எலமெண்ட்டுக்காக யூஸ் பண்றோம். j வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் அரேல உள்ள எலமெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற அரேயோட எலமெண்ட் இருக்குல்ல, அதுல வந்து செகண்ட் அரேயோட எலமெண்ட் ஆட் பண்றதுக்காக j யூஸ் பண்றோம். இப்போ இது கிரேட்டர் தேன் எங்க, இப்போ i வந்து செகண்ட் ஃபார் லூப் தானே. செகண்ட் ஃபார் லூப்போட லென்த் எங்க ஸ்டோர் பண்ணிருக்காங்க அவங்க, செகண்ட் ஃபார் லூப்போட லென்த் வந்து n-ல இருக்கு. ஓகேவா? ஏன்னா ரெண்டாவது செகண்ட் ஃபார் லூப் கிடையாது, செகண்ட் அரேயோட லென்த் வந்து n-ல இருக்கு. அப்போ இங்க n போட்டுக்கலாம், n. இப்போ நீ ஐய பிளஸ் பண்ணலாம், பிளஸ் பண்ணாலே போதும். ஜேவை இது உள்ள பிளஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருந்தேன் நானு, nums of j ஈக்குவல் டு nums of 1 j ஈக்குவல் டு nums2 of i. ஓகேவா? இப்போ nums1 of j ஈக்குவல் டு nums2 of i. ஓகேவா? இப்போ என்ன பண்றோம், இப்போ அந்த ஃபார் லூப் படி பார்க்கலாமா. இங்க என்னென்ன இருக்கும், 1 இருக்கும், இங்க 2 இருக்கும், இங்க 3 இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி என்னென்ன இருக்கும், 2 5 6 இருக்கும், 2 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும். இப்போ i வந்து எங்க இருக்கு, இதுல i செகண்ட் ஃபார் லூப்ல i இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். j வந்து
இது வந்து 0 எலிமெண்ட், இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட். இப்போ ஜே வந்து தேர்டுங்கிற ஒரு எலிமெண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ nums 1 of 3 equal to nums 2 of I. I என்ன ஸ்டார்டிங்ல I0. I0 nums 2ல I0 என்னது 2. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும், இந்த எம்டி ஸ்பேஸ் வந்து இங்கே ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ ஜேவை பிளஸ் பிளஸ் பண்றோம், ஜே வந்து இப்போ ஜே ஈக்குவல் டு 4 ஆகும். இப்போ 4 வந்து என்ன ஆகும், 5 ஸ்டோர் ஆகும். அடுத்தது ஜே 5 ஆகும், இந்த 6 வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஏன்னா இங்கே ஜே ஒவ்வொரு வாட்டி நீ பிளஸ் பிளஸ் பண்ணு, ஓகேவா? பிளஸ் பிளஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்படி நான் சொன்னேன்னா இங்க அதை கோல்ல பார்க்கலாம், ஓகேவா? இப்போ பாரு, ஃபார் int I equal to 0, j equal to m, ஓகேவா? இப்போ I greater than n, I plus plus பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் இப்போ nums of 1, nums 1 of j equal to nums 2 of I, ஓகேவா? இப்போ ஜேவை பிளஸ் பிளஸ் பண்ணிடுறோம். பிளஸ் பிளஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த அரேவை ஸ்டார்ட் பண்ணுறோம். arrays dot short of nums 1, ஓகேவா? அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணுறோம், ரன் ஆயிடும். ஈஸியான கோடு இது, ஓகேவா? ம்